அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் ரெய்டுக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? அமலாக்கத்துறை கடந்த மாதம் 3 நாட்கள் டாஸ்மாக் அலுவலகத்திலே ஒரு நீண்ட சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை ஆவணங்கள் மூலமாக வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை டாஸ்மாக் என்கின்ற ஒரு அரசு நிறுவனத்தின் அமைப்புகளுக்குள் உள்ளே சென்று ஆய்வு நடத்துவதற்கு, சோதனையிடுவதற்கு அனுமதி இல்லை, அமலாக்கத்துறை தங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு டாஸ்மாக் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விவரங்கள் அடிப்படையில், ஆவணங்கள் அடிப்படையிலே தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற ஒரு முக்கியமான உத்தரவினை நீதிபதிகள் வழங்கியிருக்கின்றார்கள். டாஸ்மாகில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை தொடர்ந்து அமலாக்கத்துறை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பிலும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பிலும் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுக்களில் 2021ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற முறைகேடுகளை எல்லாம் கணக்கு காட்டி தற்பொழுதைய அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க பார்க்கின்றார்கள். எனவே அமலாக்கத்துறை மேற்கொள்ளக்கூடிய இந்த சோதனை நடவடிக்கையானது சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும். அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாகம் மீது சோதனை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த மனுக்கள் தற்பொழுது முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று தீர்ப்பினை வழங்கிய நீதிபதிகள் எந்த ஆட்சி காலத்தில் நடந்தது என்பதெல்லாம் முக்கியமில்லை, தற்போது இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையிலே டாஸ்மாகில் முறைகேடுகள் நடப்பது உறுதியாகி இருப்பதன் காரணமாக தொடர்ந்து அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய மது விற்பனையை மேற்கொள்ளும் அரசு அமைப்பான டாஸ்மாக் நிறுவனத்திலே ஆய்வு மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் டாஸ்மாகில் நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதம் என்று அறிவிக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய மனு மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். இடையீட்டு மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் தற்பொழுது நீதிபதிகள் அமலாக்கத்துறையினருக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணை தொடரலாம் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. டாஸ்மாகில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த குற்றம் என்பது தேசத்துக்கு எதிரான குற்றம் எனவும் கோடிக்கணக்கான மக்களின் உரிமையை பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் எந்த கட்சி எப்போது ஆட்சியில் இருக்கும் என்பதெல்லாம் நீதிமன்றத்திற்கு முக்கியம் கிடையாது, ஆவணங்கள் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதா என்று மட்டும்தான் நீதிமன்றம் பார்க்க வேண்டும். எனவே அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஏற்கனவே அவர்களுக்கு முறைகேடு தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ளலாம். அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும். அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.